காலை வணக்கம். இன்றைய இந்த முக்கியமான பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அச்சு ஊடக, தொலைக்காட்சி ஊடக, இணைய ஊடக, சமூக ஊடக பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவரையும் தமிழ்நாடு ஹோட்டல் மற்றும் கிளப் உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த வரவேற்புடன் வாழ்த்துகிறேன். முதலில் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டு எங்களுடைய குரலை பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜனநாயகத்தின் 4வது தூண்டாக விளங்கும் ஊடகத்தின் பங்களிப்பு அளப்பரியது. அன்புடையீர், தமிழ்நாடு ஹோட்டல் மற்றும் கிளப் துறை என்பது ஒரு வணிகத்துறை மட்டுமல்ல. இந்த துறையை நம்பி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள், அவர்களது குடும்பங்கள் மற்றும் பல துணை தொழில்கள் வாழ்வாதாரம் பெற்று வருகின்றன. அரசின் வருவாயிலும் இந்த துறையின் பங்கு குறிப்பிடத்தக்கது. மாண்புமிகு முதலமைச்சர் மக்கள் நலன், வெளிப்படையான நிர்வாகம் மற்றும் ஊழலற்ற ஆட்சி என்ற உயர்ந்த இலக்குடன் தமிழகத்தை வழிநடத்தி வருகிறார். இந்த நோக்கத்தை எங்கள் சங்கம் மனப்பூர்வமாக வரவேற்கிறது. நல்லாட்சியை உருவாக்குவதற்கு அரசுக்கு சிறிது கால அவகாசம் தேவை என்று மக்களிடம் கேட்டது போல எங்களுக்கும் ஒரு நியாயமான வேண்டுகோள் உள்ளது. அரசு பொறுப்பேற்ற பிறகு எங்கள் துறைக்கான உரிமை கட்டண பல இடங்களில் இரட்டிப்பாக உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த திடீர் உயர்வு சிறிய மற்றும் நடுத்தர ஹோட்டல் கிளப் உரிமையாளருக்கு பெரும் பொருளாதார சுமையை ஏற்படுத்தியுள்ளது. எனவே புதிய கட்டண உயர்வை உடனடியாக அமல்படுத்தாமல் குறைந்தபட்சம் 6 மாதங்கள் அல்லது 1 ஆண்டு கால அவகாசம் வழங்கி அதன் பிறகு நடைமுறைப்படுத்துமாறு அரசிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது அரசுக்கு எதிரான கோரிக்கை அல்ல, தொழிலையும் வேலைவாய்ப்பையும் பாதுகாக்கும் தார்மீகமான வேண்டுகோள். அதேபோல் தேர்தலுக்கு முன்பாக நிலுவையில் இருந்த புதிய FL2 மற்றும் FL3 உரிமை விண்ணப்பங்கள் மற்றும் புதுப்பிப்பு தொடர்பான கோப்புகள் விரைந்து பரிசீலிக்கப்பட்டு தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு உரிமங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்று எங்கள் சங்கத்தின் சார்பில் 18 அம்ச கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். இந்த கோரிக்கைகள் யாருக்கும் எதிரானவை அல்ல. தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, முதலீட்டு ஊக்கம், அரசின் வருவாய் உயர்வு மற்றும் பொதுநலன் ஆகியவற்றை முன்னிறுத்தும் நோக்கத்துடன் தயாரிக்கப்பட்டவை. இந்த கோரிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சர் அவர்களுக்கும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் நேர்மையான மனப்பான்மையுடன் பரிசீலித்து நல்ல முடிவை வழங்குவார்கள் என எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது. இறுதியாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு எங்களுக்கு கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்லும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கேட்கலாம். அது நான் கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இப்போ வரைக்கும் 6000 சில்லற பார் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக 6000 சில்லற பார் இருக்குது. FL2, FL3 இப்போ புதுசாக இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியிலேருந்து புதுசாக அப்ளை பண்ண எல்லா லைசன்ஸும் வந்து இப்போ பெண்டிங்கில் இருக்குது. ஆட்சி அமைந்ததுலேருந்து இது வரைக்கும் வந்து மினிஸ்டரும் நாங்கள் நேராக போய் பார்த்துட்டோம். அங்கேயும் வந்து எந்த இடைத்தரகர்களும் இல்லை, எங்கேயுமே வந்து அந்த ஃபண்ட்ஸும் எதுவும் கலெக்ஷன்லாம் இல்லை. நீங்கள் நேரடியாக அப்ளிகேஷன்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைசன்ஸ் வழங்கப்படும்னு சொன்னாங்க. இந்த 50 நாளாக வந்து இன்னும் ஒரு லைசன்ஸ் கூட வழங்கப்படவில்லை. அதை சீக்கிரமாக கொடுக்கணுன்றது தான் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் இந்த ப்ரெஸ் மீட் மூலயமா. இப்போது ஜேசி மாற்றிட்டாங்க, ஏசியை மாற்றிட்டாங்க, ப்ரொஹிபிஷன் ஏசியை மாற்றிட்டாங்க, கமிஷனரை புதுசாக மாற்றிட்டாங்க, 2வது முறை மறுபடியும் கமிஷனரை மாற்றிருக்காங்க. எதனால் அது டிலேன்னு தெரியல. FL2 வந்து இன்னும் பரிசீலிக்கப்படல. அது அரசு கொள்கை
முடிவு இன்னும் எடுக்கப்படலை, எட்டப்படலைலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் டிலே ஆகிட்டே இருக்கு. ப்ரொஹிபிஷன் கமிஷன் ஆஃபீஸ்க்கு போகும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி 1 மாதமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாடகையில் இருக்க சில கிளப்ஸ்லாம் இருக்காங்க, ஹோட்டல்லாம் இருக்காங்க, லைசன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ரொம்ப எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி இதெல்லாம் இருக்குது. லைசன்ஸ் வழங்கப்படாததுனால ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு அசோசியேஷனில் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக நான் ப்ரெஸ் மீட்டாக தான் நாங்கள் இதை ஒரு கோரிக்கையாக தான் அரசாங்கத்துக்கு முன்வைக்கிறோம். ரெஸ்டோ பார் வந்து மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அம்மா ஆட்சியிலே வந்து இதை பெங்களூரில் இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி பண்ணலான்னு சொல்லி ஒரு இது வந்துச்சு. அப்போ அது வந்து தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாதுன்றது அதை அப்பயே கிடப்பில் போட்டாங்க. அது பண்ண முடியாது, பண்ணால் நல்லாவும் இருக்காதுன்றதுனால நிறுத்திட்டாங்க. ஆனால் புதுசாக இது வதந்தியா என்னன்னு தெரியல, ரெஸ்டோ பார்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி சாத்தியம்னு தெரியல. ஏன்னா FL1ன்றது டாஸ்மார்க்கு, FL2ன்றது கிளப்ஸு, FL3ன்றது ஹோட்டல்ஸு. அதை ஜியோலாம் பாஸ் பண்ணி என்ன FL1ஆ FL2ஆ FL3ஆ எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு ரெஸ்டோ பார்க்கு என்னன்னு தெரியல. அது 15 லட்ச ரூபா இருந்துச்சு. இப்போ அப்படியே 30 லட்சமாக ஆட்சி வந்தோடனே 30 லட்ச ரூபாவை மாற்றிட்டாங்க. இப்போது அதுதான் நாங்கள் கேட்குறோம். அரசாங்கம் வந்தோடனே ஒரு 6 மாதம் டைம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து எந்த டைமும் இல்லை. நாங்கள் வந்து 1 வருடத்துக்கான ஃபீஸை முன்னாடியே கட்டணும். அது முன்னாடியே கட்டியாச்சு, 15 லட்ச ரூபாய் கட்டியாச்சு. கட்டினதுக்கப்புறம் இந்த 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ஃபீஸே வரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து 30 லட்ச ரூபா ஃபீஸை மாற்றிட்டாங்க. 30 லட்சத்தை ஏப்ரல்லேருந்து மொத்தமாக கட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது வந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அது அடுத்த ஆண்டு கூட ஜியோ பண்ணிட்டாங்க, அடுத்த ஆண்டு கூட பண்ணிக்கலாம். இந்த வருஷத்துக்கான ஃபீஸை நம்ம கட்டியாச்சு அட்வான்ஸாக. ஸோ 1 வருஷத்துக்கான முடிவு இப்போ எங்கள் பிளான் எல்லாமே இந்த வருஷத்துக்கான எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே ஒரு பெரிய சுமையை தூக்கி 30 லட்ச ரூபா மாற்றி அதை மீண்டும் 15 லட்ச ரூபா திருப்பி கொடுக்கணுன்றது எல்லார் இடையிலையும் யார் முதல்ல வந்து பேசுறது. அசோசியேஷனில் இப்போ ஹோட்டல் அசோசியேஷன் தலைவராக நம்ம வரும்போது எனக்கே நிறைய நெருக்கடியெலாம் இருந்துச்சு முந்தைய இதெல்லாம் பீரியட்லாம். ஏன்னா இப்போ ஒரு தொழில் பண்ணும்போது முன்னாடி யார் வந்து சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் எல்லோரும் முன் வர மாட்டாங்க. எல்லாம் அசோசியேஷனில் நீங்கள் சொல்லுங்கள் தலைவரை, நீங்கள் சொல்லுங்கள் தலைவரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து நாங்கள் முதல்வரை வேண்டி கேட்டுக்கிறதெல்லாம் இந்த ஜியோ வந்து வந்ததுக்கப்புறம் போட்டதை அடுத்த ஆண்டு வரைக்கும் எங்களுக்கு ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு கேட்டுக்கிறோம். ப்ரீவிலேஜ் ஃபீஸ் வந்து உயர்வுன்ட்டு கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் நம்ம எதுவும் தலையிட முடியாது. அவங்க உயர்வு ஏற்றிட்டாங்க. ஏன்னா அது வந்து பார்ட்டி ஃபண்டு, அன்வான்டாக கிளப்ஸ் இருக்குது, அது அரசாங்கத்துக்கு நேரடியாக வரணுன்ற நல்ல நோக்கம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க. ஆனால் அது ஒழுங்காக முறையாக நடக்கிற காஸ்மோபாலிட்டன், பிரசிடென்சி, SVS கிளப்பு, ஆந்திரா கிளப்பு, இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க உண்மையாக நடக்கிற கிளப்புக்கெலாம் வந்து பெரிய பாதிப்பு. அது சில இடத்துல வந்து நார்த்தில் சவுத்தில் இந்த மாதிரி வந்து சில இடத்துல வந்து ஷீட் போட்டு இது போட்டு டாஸ்மாக் மாதிரி நடத்த பாரையும் FL2வையும் ஒன்றா கம்பேர் பண்ணி இந்த ஆர்டரை எடுத்துட்டாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அண்ணனை பார்க்க போகும்போது கூட வந்து எல்லாரும் வராங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இந்த இடைத்தரகர்லாம் இந்த ஆட்சியில் கிடையாது. இந்த மாதிரி நாங்களும் இந்த அசோசியேஷனில் நாங்கள் இடைத்தரகர் வேலை எப்பயுமே பண்ணது. ஏன்னா இந்த அசோசியேஷன் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லாருடைய, நாங்கள் சென்னையில் இருக்கோம், தமிழ்நாட்டில் எந்த கோரிக்கை இருந்தாலும் நேரடியாக பக்கத்துலேயே இருக்கோம். நாங்கள் டி நகரில் நேரடியாக வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸை அணுக முடியும். அதனால் இந்த அசோசியேஷன் வந்து ஹோட்டலுக்கும் கிளப்புக்கும் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கும் ஒரு பிரிட்ஜாக தான் நாங்கள் இருக்குமே தவிர இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த அசோசியேஷனே ஆரம்பித்தோம். இந்த அசோசியேஷன் நல்லபடியாக போயிட்டுருக்கு, எல்லோரும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இடைத்தரகர்கள் இல்லை. இப்போ இதை தான் வந்து ஆனந்த் அண்ணன் சொன்னார், யார் பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்தாலும் இது பண்ணாலும் யாரையும் நம்ப தேவையில்லை. இந்த அரசாங்கம் எந்த லஞ்ச லாவணையும் இல்லை, பணம் கொடுத்து ஆட்சிக்கு வரல, அதனால் பணமும் கேட்கல அவங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வரவேற்கத்தக்கதாக இருக்குது. அதனால் வந்து ஆனால் பணம் கேட்கலன்றதுக்காக வேலை லேட் ஆகாமல் விரைவாக நடக்கணுன்றது தான் இந்த ப்ரெஸ் மீட்டு. ஆல்ரெடி சிஎம் அவர்களுக்கு வந்து இப்போ ஆல்ரெடி மெயில் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். நாங்கள் ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே வந்து போய் பார்த்துட்டு மேடம் சிஎம் ஆஃபீஸ்க்கு லக்ஷ்மி மேடம் போய் பார்த்துட்டு வந்து அவங்க மெயிலில் அனுப்ப சொல்லியிருக்காங்க.
இது மாதிரி நிறைய அசோசியேஷன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வாயிலாக முதலமைச்சருக்கு எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் நாங்கள் எங்கள் அசோசியேஷன் சார்பாக. எல்லாமே லைசன்ஸ்டு பார் ஃபீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாமே பணம் கட்டிட்டாங்க. இப்போ பேலன்ஸ் பணத்தை கட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிர்பந்தம் வைக்கிறாங்க. இப்போ FL2ல வந்து மீதி 30 லட்ச ரூபாய் போட்டிருக்காங்க அந்த ஃபீஸை, மீதி 15 லட்ச ரூபாய் இப்போ ஆகஸ்ட்டுக்குள்ளே கட்டணும்னு சொல்லி நெருக்கடி கொடுக்குறாங்க. கட்டி ஆமாம் 15 தான் ஃபீஸு, அதுதான் ஃபீஸு. மார்ச் வரைக்கும் ஃபீஸ் கட்டுறோம். பிப்ரவரி அண்ட் மார்ச் எண்டோட ஃபீஸ் கட்டியாச்சு 15 லட்சம். கட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்போ தான் ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க. ஜூன் மாதம் 30 லட்சமாக மாற்றினாங்க, டபுள் ஆக்கிட்டாங்க. 15 அந்த 15 லட்சத்தை வந்து ஏப்ரல்லேருந்து கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிஓ பண்ணி இன்னிலேருந்து கட்டுங்கன்னு சொல்லி ஏதாவது கேட்டுருந்தா பரவாயில்ல. ஏப்ரல்லேருந்து அந்த 6 மாதம் சேர்த்து மொத்தமாக மீதி இருக்க 15 லட்சத்தை கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. இயருக்கு 30 லட்சமாக உயர்த்தி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 இதுவாக தான் இருந்தது. ஆமாம், ஒன்று 10 lakhs, ஒன்று 15 lakhs, ஒன்று 2 ஃபீஸாக இருந்தது. இப்போ இவங்க வந்து 30 lakhs, சென்னைக்குள்ள 25 வந்து lakhs, 20, 15, 10ன்னு மாற்றிருக்காங்க. அந்த 10ன்றது அவுட் ஆஃப் சிட்டி. ஆமாம், பஞ்சாயத்துன்ற போது அந்த மாதிரி வரும். அப்போ முனிசிபல்னும் போது 2 விதமாக பிரிக்கிறாங்க, மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி பிரிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போதும் பாதிப்பு எங்களுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்குது. இப்போ சென்னை சிட்டிக்குள்ளே பண்ணுறாங்கன்னா 15 லட்ச ரூபாய், ஆக்சுவலாக முன்னாடி 12 லட்ச ரூபா தான் இருந்தது. அதில் 3 லட்ச ரூபாய் வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஏற்றினாங்க. இப்போ திருப்பி உடனே எங்களுக்கு ஒரு 4 வருஷம் கூட ஆகலை அந்த ஃபீஸை ஏற்றி. இப்போ இமீடியட்டாக அது வந்து ஒரு 15லேருந்து 30 லட்சமாக மாற்றினது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால் பார் குறைய தான் செய்யுமே தவிர அதை இருக்கிறவங்கள கூட சஸ்டெயின் பண்ண முடியாது. சார் பாட்டிலுக்கு இல்லை சார், பாட்டிலுக்கு 20 ரூபா 30 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறவங்களாம் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி நடத்துகிறவங்களாம். பட் ரியலாக வந்து ஒரு கிளப்பு அது மெம்பர்ஸ்க்காக நடத்துகிற கிளப்லாம் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா கம்மி விலையில் தான் கொடுக்குறாங்க. பெக் சிஸ்டமில் கொடுக்குறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது பாட்டிலுக்கு வச்சு விற்கிறவங்களுக்கு வந்து இது ஈஸியாக தான் இருக்கும். 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டால் இதோட அதிகமான வருமானம் இருக்கும். அவங்களுக்கு 30 லட்சம் இல்லை 50 லட்சம் போட்டால் கூட அவங்க நடத்துறதுக்கு தயாராக இருப்பாங்க. நேரடியாக சார், நேரடியாக ஒரு FL2 நிறுவனத்தில் எத்தனை தொழிலாளிகள் பின்னாடி இருப்பாங்க, தொழிலாளர்களுக்கு பாதிப்பு, ரைட்டுங்களா? நடத்துகிறவங்களுக்கு மெம்பர்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுறதே வந்து கிளப்பில் ஒரு நல்ல கன்சிடரேஷன் இருக்குன்றதுக்கு தான். ஹோட்டலுக்கும் கிளப்புக்கும் கம்மியாக இருக்கும் தான் கிளப்லாம் வச்சு இது பண்ணுறாங்க, ரைட்டுங்களா? அது ரிக்ரேஷன் உண்மையாக நடத்துகிறவங்களுக்கும் உண்மை இல்லாதவங்களுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இல்லை. அதுக்காக தான் வந்து அவங்க வந்து ஃபீஸை டபுள் பண்ணியிருக்காங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அரசு இது சரியாக விசாரித்து இதை குறைக்கணும்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். மீடியேட்டர்ஸ் இருந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இல்லை, அது நமக்கு டைரெக்டாக தெரியாது. இல்லை, 1 to 1 இவங்க வந்து லைசன்ஸ் பண்ணி தரதுக்காக அவங்ககிட்ட எவ்வளோ வாங்குறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றது நமக்கு கவர்மெண்ட் ஃபீஸ் மட்டும்தான் நம்ம பே பண்ணுறது. அஸ் அ கிளைண்ட்டாக வந்து பே பண்ணுறது கவர்மெண்ட் ஃபீஸ் மட்டும். இல்லை, அதெல்லாம் மற்ற ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைதராபாத், பெங்களூர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட லைசன்ஸ் சிஸ்டமே ரொம்ப ஈஸி. இப்போ ஒன்றும் இல்லை, பாண்டிச்சேரி நம்ம பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே போய்ட்டு உங்களுக்கு ஒரு பார் வந்து ஓப்பன் பண்ணணும்னா ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லைசன்ஸ் எடுக்கணும். அந்த 20 லைசன்ஸோட ப்ராசஸிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 to 2 வருஷம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு ப்ரூஃப் நான் தரேன். நான் 2024 ஒருத்தங்க அப்ளை பண்ணுறாங்க. எவ்வளவு? 18,40,000 ரூபாய் வந்து ஃபீஸ் கட்டுறாங்க. FL2 லைசன்ஸ் 15 லட்ச ரூபாய் ஃபீஸும் 3 லட்சத்தி சில்லற வந்துட்டு ட்ராட் பியருக்காக ஃபீஸ். ட்ராட் பியர்னா வந்துட்டு இந்த மக்கில் பிடிச்சி கொடுப்பாங்க தெரியுமா, அது வந்து ட்ராட் பியர். ஸோ 18,40,000 ரூபாய் கட்டிட்டு 2024 7வது மாதத்தில் அப்ளை பண்ணுறாங்க. போலீஸ் NOC கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அப்புறம் கடைசியாக வந்து கிடைச்சிச்சு, எலெக்ஷன் இது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு.
அப்போ கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒரு 18,40,000 ரூபாய் நம்ம கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டு அதோட இன்ட்ரெஸ்ட்டு அதோட பாதிப்புலாம் இருக்குது. இந்த லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் எடுக்கிறாங்க டைமு. ஏன்னா போலீஸ்லேருந்து லா அண்ட் ஆர்டர் ரிப்போர்ட்டு ப்ளஸ் டிராஃபிக் ரிப்போர்ட்டு இது 2 ரிப்போர்ட்டும் வந்து சப்மிட் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபீஸ் கட்டுவோம், எழிலகத்தில் ஃபீஸ் கட்டுவோம். ஃபீஸ் கட்டின உடனே இந்த போலீஸ் ரிப்போர்ட் வந்து கேட்டு அவங்க அந்த கன்சென்ட் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க. கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஜேசி, அதுக்கப்புறம் ஏசி, அதுக்கப்புறம் அங்கேருந்து லோக்கல் ஸ்டேஷனு, லோக்கல் அத்தாரிட்டி லோக்கல் ஸ்டேஷன் தான் அந்த இடத்த பற்றி ரிப்போர்ட் கொடுக்கணும். திருப்பி இதே மாதிரி ரிவர்ஸு அவங்க கிட்டேருந்து இப்போ லோக்கல் இன்ஸ்பெக்டர் கிட்டேருந்து ஏசி கிட்ட போவோம், ஏசி கிட்டேருந்து டிசி கிட்ட போவோம், டிசி கிட்டேருந்து ஜேசி கிட்ட போவோம், ஜேசி கிட்டேருந்து கமிஷனர் கிட்ட போவோம், கமிஷனர் கிட்டேருந்து திருப்பி கலெக்டர் கிட்ட போவோம். ஸோ இந்த டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்தாலே 6 மாதம். இதில் வந்து ஒவ்வொரு டேபிள்லையும் அங்கங்கே உட்காந்துச்சுன்னா அந்த ஃபைல் நகராது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து எங்களுக்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு இடத்துல போய் நாங்கள் அப்ளை பண்ணுறோம், அப்போ அந்த இடத்துக்கு அப்ளை பண்ணும்போது அதே இடத்துக்கு அந்த லைசன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம நேரில் போக வேண்டிய தேவையும் இருக்காது, இந்த டைம் கன்சப்ஷனும் கம்மியாயிடும். அதே சிஸ்டம் தான், சிஸ்டம் மாறல. மேக்ஸிமம் 30 டேஸ்லேருந்து 45 டேஸில் முடியும் டோட்டல் ப்ராசஸ். ஆக்சுவலாக இங்கே FL2 FL3ன்றது வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒன்லி லிக்கர் பிஸ்னஸ் கிடையாது. இது லிக்கர் ஒன் ஆஃப் த பார்ட். ஸ்டார் ஹோட்டலில் ஒன் ஆஃப் த பார்ட் இது, ரைட்டுங்களா? இந்த லைசன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பார்ட். அதில் தமிழ்நாடு டூரிசம் இதுவாக இருக்குது. இதில் வந்து பால் விற்கிறவங்க மீன் விற்கிறவங்க வரைக்கும் கிராசடியிலேருந்து பெரிய வணிகம் இதில் இருக்குது, ரைட்டுங்களா? பார் வந்து ஒரு பார்ட்டு, அவ்வளோதான். இது FL2லையும் பார்த்தீங்கன்னா பார் வந்து ஒரு பார்ட்டு, அது மட்டும் கிடையாது. இதில் எல்லாமே சேர்ந்து இருக்குது. தமிழ்நாடு டூரிசத்தையும் இது ஒரு பெரிய இன்கம்மை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இதை டபுள் ஆக்கி இந்த ப்ராசஸை வந்து நசுக்க வேணான்றது தான் எங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள். டூரிசமே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வந்துட்டு இந்த லிக்கர்ன்றது வருது. இப்போ டூரிசம் வெளியூர்லேருந்து வராங்க, அவங்க வந்தாங்க, இப்போ ஒரு மகாபலிபுரத்தில் வந்து தங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லிக்கர் இருக்கும் போது அந்த ஈவினிங்கை வந்து ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்காக. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு டைமிங்குமே மெயின் பிரச்சனை. எங்களுக்கு 11 to 11 கொடுக்குறாங்க. இதே வந்துட்டு FL3 லைசன்ஸ்க்கு வந்து 12 to 12 கொடுக்குறாங்க. இப்போ எங்களுக்கு அதுவுமே எங்களுக்கு ஒரு பாதிப்பு தான். எங்களுக்கும் டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் தளர்த்துனா நல்லாயிருக்கும். எங்களுக்கும் அதே 12 to 12 கொடுத்தா போதும். எங்களுக்கு 11 வேண்டாம், ஏன்னா காலையிலே வந்து யாரும் சாப்பிட போகிறது கிடையாது. அவங்க 12 to 12 எங்களுக்கு வேஸ்ட்டு தான். இன்னும் கேட்டால் எங்களுக்கு 2 மணிக்கு கொடுத்தா கூட போதும். எனக்கு அதுக்கப்புறம் தான் லஞ்சுக்கு அப்புறம் தான் வரவே ஆரம்பிப்பாங்க. காலையில் யாரும் உட்காந்து சாப்பிட போகிறது கிடையாது. ஆக்சுவலாக வந்து இந்த லைசனிங் சிஸ்டமே வந்து ஒரு சிங்கிள் விண்டோ டிஜிட்டல் சிஸ்டமாக கொடுத்துட்டு ஒரு இடத்துல அப்ளை பண்ணால் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்களே இது பண்ணுற மாதிரி கொடுத்த வேணும் வேணான்றது அவங்களே முன்னாடியே ரிஜெக்ட் பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாமே 18 அம்ச கோரிக்கையாக இப்போ நான் கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்க கவர்மெண்ட்டில் அதிமுக கவர்மெண்ட்லேயே நாங்கள் போய் அம்மா இருக்கும் போதே அப்ளை பண்ணும்போது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு இடையில் அது அப்படியே தாமதமாயிடுச்சு. இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கார். எல்லாத்தையும் நேர்மையாக பண்ணிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்தால் நல்லா இருக்குன்றது எங்களுடைய கருத்து.